நான் ஃபஸ்ட்டு மாங்காயை வெட்டினதை உங்கள்கிட்ட குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், மாங்காய் வந்து உடனடியாக மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுங்கிறத நான் வந்து பாருங்கள், சின்ன மாங்காயை வெட்டிக்கிட்டு, எந்த மாங்காயாக இருந்தாலும் சரி நீங்கள் வெட்டிக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மாங்காய் வந்து வேகும். எந்த மாங்காயை உப்பு உங்களுக்கு தேவையானது உப்பு மிளகாத்தூள் இந்த மாங்காய் துண்டை போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்த உடனே இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே காட்டாத விட்டுட்டேன். உடனடியாக மாங்காய் இதுங்கிறது இதை நீங்கள் இப்படி தொட்டு பார்க்கணும். இங்கே பாருங்களேன், இந்த மாங்காயை வந்து நான் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ஒரு மாங்காய் எடுத்து ஐயோ நீ பாருங்க, தட்டில் வச்சு அமுத்தி பார்க்குறேன். பாருங்கள், வெந்துக்குது, ஓரளவுக்கு வெந்திருக்கு. இது வெந்திருக்கிறத பார்த்துட்டு இது பாருங்க, இதை நான் கொட்டி வைப்பேன். கையில் பிடிச்சி பார்த்து வெந்துருதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ தெரியுதா நல்லா? ஏன்னா உடனடியாக இப்போல்லாம் மாங்காய் ஊற வைக்கணும், 3 நாள் 4 நாள் ஊற வைக்கணும். இப்போ நம்ம உடனடியாக வேணும் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த மாதிரி நம்ம பாருங்கள், அப்படியே தொட்டு பார்த்தோன்னே வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், ஏன்னா வெந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். வெந்ததை எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் இதை கொட்டிக்கிறேன்னா இந்த பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கிறேன். இப்போ இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி, மிளகாத்தூள்லாம் நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் இதாகணும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மிளகாத்தூள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் பாருங்க, எண்ணெய் கடுகு, நான் வந்து ஒரு கையில் இது பண்ணிருந்தாலும் எண்ணெய் கடுகு கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கடுகு, இதை பாருங்கள், வெந்தயத்தூள் போட்டிருக்கேன். நல்லா பொரியுதுங்களா? நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இது எடுத்து அதில் கொட்டிடுறேன். பெருங்காயம் போட்டுட்டேன் நான் ஏற்கனவே. பெருங்காயம் கொஞ்சம், நான் வந்து எல்ஜி பெருங்காயம் தான் போட்டேன். இங்கே பாருங்கள், எல்ஜி பெருங்காயம் தான் போட்டேன். நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சரி, எந்த பெருங்காயம் இருந்தாலும் சரி போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உடனடி மாங்காய் ஊறுகாய் அப்படியே அவ்வளோ ரொம்ப இல்லைன்னா 3 நாள் 4 நாள் உப்பில் ஊற வைக்கணும். அதை ஊற வச்சு நாம் செய்யணும். இங்கே பாருங்கள் சார், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க,
மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உடனடியாக மாங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். உடனடியாக நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். நான் ஒன்றுமே மாங்காயை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு உப்பு மிளகாத்தூள் கலந்து கூட நீங்கள் அப்படியே அதற்கு பிறகு மாங்காய் வேக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தாளிக்கணுமே. ஏன்னா நம்ம தாளித்து விட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் எண்ணெய் கடுகு கருவேப்பில்லை பெருங்காயம் கொஞ்சோண்டு வெந்தயத்தூள் போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான உடனடி மாங்காய் ஊறுகாய். அப்போ தான் வெந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பெருங்காயம் வெந்தயத்தூள் கொஞ்சமாக போட்டோம், ரொம்ப வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி. எந்த மாங்காய் வேணாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாங்காய் வேணாலும் போடலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ஊறுகாய் அதெல்லாம் அடுப்பில் வச்சு நல்லா மாங்காய் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் பெருங்காயம் கொஞ்சோன்னு இது எல்லாம் போட்டு வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெல்லத்தை உடச்சி போட்டு உங்களுக்கு எவ்வளோ, இப்போ நான் வந்து ஒரு மாங்காய் போட்டேன்னா ஒரு வெல்லத்தில் கால் வெல்லம் போட்டால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாங்காய்க்கு இல்லை அரை வெல்லம் போட்டாலும் போகிறோம். நான் ஒரு மாங்காய்க்கு அரை வெல்லம் போடுங்க, போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ஊறுகாய் அதெல்லாம் அடுப்பில் வச்சு நல்லா மாங்காய் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் பெருங்காயம் கொஞ்சோன்னு இது எல்லாம் போட்டு வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெல்லத்தை உடச்சி போட்டு உங்களுக்கு எவ்வளோ, இப்போ நான் வந்து ஒரு மாங்காய் போட்டேன்னா ஒரு வெல்லத்தில் கால் வெல்லம் போட்டால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாங்காய்க்கு இல்லை அரை வெல்லம் போட்டாலும் போகிறோம். நான் ஒரு மாங்காய்க்கு அரை வெல்லம் போடுங்க, போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.